ஹலோ கைஸ், ரொம்ப நாள் நாங்கள் ஆசைப்பட்ட இடத்துக்கு இன்றைக்கி நாங்கள் போக போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோம்? சென்னைக்கு போகிறோம். ஆக்சுவலி நாங்கள் சென்னை வந்து ரீச் ஆகிட்டோம். சென்னை வந்து ரீச் ஆகிட்டோங்கிறதே நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஃபுல்லுன்னு சுட்டெரிக்கும் வெயில். வெயில் வெயில் அதுக்கு தான் இந்த கேப்பு சரியான வெயில் போட்டுட்டு மேடம் வந்து சன்ஸ்கிரீன் போட்டாச்சு, கேப் போட்டாங்க. இப்போ நம்ம சாப்பிட போறோம். காலையில இருந்து சாப்பிடல. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்பிட போலாம். பக்கத்துல என்ன ஹோட்டல் இருக்குன்னு தெரியல. நாங்க அங்க போயிட்டு உங்களுக்கு பண்றோம். புகாரின்னு ஒன்று இருக்கு, தின்றையா சென்னையில பெஸ்ட் பிரியாணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சென்னையில பிரியாணி நல்லா இருந்தது தெரியல. சும்மா செக் பண்ணுவோம். காலையில ஃப்ரூட்டா சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு. அதனால இப்போ புகாரி ஹோட்டல் வந்தோம். சென்ட்ரல் பக்கத்துலயே பிரியாணி, ஆம்லெட்டு, சிக்கன் லாலிபாப், அப்புறம் இவங்க ஒரு லெமன் ஜூஸ் வாங்கினாங்க. அப்படின்னு மூவி பார்த்து சாப்பிட போறோம். இப்போ நாங்க ஏர்போர்ட் போயிட்டு இருக்கோம். ஏர்போர்ட்ல இப்போ மெட்ரோ டிக்கெட் எடுத்துட்டு ஏர்போர்ட் போறோம். நான் ஒன்றும் பக்கு கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நாங்களாவே பிசிக்கலா போய் டிக்கெட் எடுத்து போலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி வந்திருக்கோம். நல்லா பெருசா ட்ரெயின், மெட்ரோ இந்த மாதிரிலாம் போனதே இல்லை. பாவம் எங்க சேர்ந்து கஷ்டப்படுறாரு. கஷ்டப்படல, இப்பதான் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். ஆக்சுவலி வந்து நாங்க ஏர்போர்ட் ரீச் ஆயிட்டோம். தாய்லாந்து ஆக்சுவலி எவ்வளவு பாட்டுன்னு சொல்லி வந்து விசாரிச்சுட்டு இருந்தோம். கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு. கரண்டி எக்ஸ்சேஞ்ச் வாய் கொளருதுமா இந்த டயர்ல. 28,000க்கு வந்து எவ்வளவு சொன்னாங்க? 28,000க்கு 9,820. 9,820 சொன்னாங்க. ஒரு 9,820 பாட். பாருங்க, 28,000 ரூபாய்க்கு, நம்ம ஊர் காசு 28,000 ரூபாய்க்கு எவ்வளோமா? 9,000, just 9,820. அங்க போய் நீங்க பானிபூரி, பேல்பூரி வாங்கி சாப்பிட்டு ஜாலியா வரலாம். கைஸ், ஆஃப்டர் மணிக்கணக்கான ஹார்ஸை தாண்டினதுக்கு அப்புறம் ஃபைனலி செக்இன் பண்ணிட்டோம். எங்க டிக்கெட்ஸையும் நாங்க வாங்கியாச்சு. இப்போ இமிகிரேஷனுக்கு தான் போக போறோம். போயிட்டு உள்ள ஏதாவது காஃபி இருந்துச்சுன்னா ஒரு 500 ரூபாய் வேஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன் நான். நீளமா நினைக்கிறேன். நோ வே. அடுத்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி கேட்ல செக்இன் பண்ணோம். நம்மளோட உடைமைகளை எல்லாம் இங்க கொடுக்கணும். கேட்ஜெட்ஸ், இந்த மாதிரி உடைமைகள் அப்படின்னா தெரியலையே, சும்மா சொல்லுவாங்க. ஐயா, உடைமைகள்லாம் என்னன்னே தெரியாம அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. வெரி பேட். செக்யூரிட்டி செக்அப்லாம் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு கேட்டுக்கு போறோம். இனி வந்து விங்ஸ் வச்ச பறவையில பறக்கிறது மட்டும் பறக்க வைக்கிறது மட்டும்தான் எங்களோட பிரச்சாரத்தை எல்லா பக்கமும் பரப்புறது மட்டும்தான் எங்க வேலை. அதானே தெரியாம ஒரு கிலோட நிறுத்திட்டு வந்துட்டோம். கஷ்டப்படுறோம். இப்போ ஒவ்வொன்றும் 350 450 வருது. நல்லா இருக்கா பாஸ்? 450 ரூபாய்க்கு வாங்கினீங்களே. பிடிச்சது. சாப்பிட்டு முடிச்சாச்சு. வெறும் பன்னு, அதுக்கு மேலே ஒரு சிக்கனு. பன்னு ஆக்சுவலாக நல்லா தான் இருந்துச்சு. ப்ரெட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பசின்னு வந்தா தண்ணியை கூட 1000 ரூபாய்க்கு வாங்கி குடிப்பாரு நம்ம அரவிந்த். அதுக்கு தண்ணி 1000 ரூபாய். இது ஒரு ஜஸ்ட் ஒரு 120 தாங்க. நம்ம வீட்டு பக்கத்தில் 20 ருபீஸ் கிடைக்கிறது. ஜஸ்ட் இங்கே 120 ருபீஸ் தான். அப்படிலாம் இல்லை, ஒரு தண்ணிக்கும் ஒரு விஷயம் இருக்கு. அப்படியா? எல்லோ கேப்ல இருந்தா அது ஒரு மினரல்ஸ் இருக்கும். ஓகே. கிரீன்ல ஒன்று இருக்கும், ப்ளூல ஒன்று இருக்கும். வேணா வந்து நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. அங்க பாருங்களேன், எல்லாரும் அப்படி ஜாலியா படுத்துட்டு இருக்காங்க. இடம் இல்லையாமா? நல்லா இருக்கு. எனக்கு அங்க போய் அப்படியே சாஞ்சுக்கணும் போல இருக்கு. ஆனா இடம் இல்லைங்க. போக போக வந்துகிட்டே இருக்காங்க, நம்மளுக்கு இடமே தர மாட்டேங்கிறாங்க. ஆமா. ஓகே, சென்னையில இருந்து ஏறியாச்சு. ஆக்சுவலி நானும் ஒரு தனித்தனியா சீட்டு கொடுத்துட்டாங்க. ரெண்டு பேருமே விண்டோ சீட்டு. 3.5 மணி நேரம் கழிச்சு போவோம். இப்ப வந்துட்டு மணி வந்துட்டு 11:16. இந்த ஃபுட் 180 தாய் பாட். ரைஸ், தாய் பேசில் சிக்கன் வித் ரைஸ். What is this? This is 180. This is 180. பசியில என்ன பண்றது தெரியல. வாங்கிதான் ஆகணும். வாங்கிட்டோம், வேற வழி இல்லை கைஸ். அட்லீஸ்ட் ஸ்மெல் செம்மையா இருக்கு. பட் ஒர்க்கா திரும்பி அது கூடவே இங்கே பாருங்க, ஐஸ் கியூப்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. கூடவே கோக் கொடுத்துருக்காங்க. எனிஹவ் நான் இதை குடிக்க போறதில்ல, அவர் தான் குடிக்க போறாரு. வேற ஸ்பூன் கொடுத்துருக்காங்க.
மேலே சாப்பிடுவோம். இது பார்க்கும்போது ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், செம்ம ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. நம்ம ஊரில் சிந்தாமணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் சிந்தாமணி எனக்கு தெரிஞ்சு சிக்கனு கருவாடெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது அதில் ஒரு பீஸ் வச்சு நிறைய ரைஸ் சாப்பிடலாம். ஐயோ இது கலக்கிறக்கே டைம் ஆகும். அப்படியெல்லாம் கவலை ஃபுல்லாக கலக்கக்கூடாது, லைட்டாக எடுத்து எடுத்து வச்சு அப்படியா? ஆமாம், அப்படி தான் சாப்பிடலாம். நம்மளுக்கு தாய்லாந்து பற்றிலாம் தெரியல. நல்லா இருக்காமோ. ஆக்சுவலி கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட் வந்து நான் கொடுக்குறேன். ஆனால் இதுதான் ஸ்பைசின்னு சொன்னாங்க. இதுவே ஸ்பைசியாகும். ஒரு மாதிரி ப்ரானோட ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும்ல, அந்த ப்ரான் ஸ்வீட்னஸ் தான் வருது. ஆனால் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு. வெல்கம் டு தாய்லாண்ட். நாங்கள் தாய்லாந்து தூக்கத்தில் எழுந்துட்டோம். எங்களோட மைக்கு வந்துட்டு கொஞ்சம் கோளாறு பண்ணிட்டு இருக்கு. அது சரி பண்ணிட்டு இது கேட்குதான்னு கூட தெரில. இது கொஞ்சம் சைலண்டாக இருக்கனால மேபி கேட்கலாம். அதனால அப்படி பேசுகிறேன். ஆக்சுவலி நாங்கள் தாய்லாந்து வந்துட்டோம். ஆமாம், இங்கே வேறு ஃபோன் கால் பண்ணுறது, ஃபோனை கேட்டால் கூட ஃபோனை கேட்டால் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு மாதிரிலாம் இல்லைங்க. நோ மணி நோ மணி அப்படிங்கிறாங்க. நம்ம ஊரில் இது 4 மணி, இவங்க ஊரில் இப்போது 5:30 மணி. நாங்கள் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். டைம் ட்ராவல் பண்ணி ஃப்யூச்சரில் வந்து வந்திருக்கோம். சவுண்டாக பேசுங்க. இங்கே பாருங்கள்,